ஹாய் கோட்லாக். இன்னைக்கு நம்ம இப்போதைக்கு எடிட் பார்க்க போகிறோம். எடிட் எடிட் பண்ணுறதுக்கு பார்க்க போகிறோம். இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எடிட் பண்ணணும். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா கீழே ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா சாரி லெஃப்ட் சைட் கார்னரில் பாருங்கள், இப்படி ஒரு இந்த இடத்துல ஒரு ஐக்கான் வரும், இந்த இடத்துல ஒரு இது வரும். அதை நோட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் எக்ஸ்பென்ஷன் இருக்கா. ஆக்சுவலாக இப்போ நான் வந்து வெறும் கோடு வச்சுருக்கேன். அங்கே இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் வெறும் கோடு வச்சுருக்கனால எனக்கு வந்து வெறும் எடி ஸ்லாஷ் எதுவுமே லிங்க் எதுவுமே காட்டல. ஆக்சுவலாக ரவுட் மாடல் பைண்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். அதுபடி ரவுட்ஸில் நம்ம ஐடி பாஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம ரவுட்ஸ் எல்லாம் போய் செக் பண்ணுறோம். பிஹெச்பி பார்ட்டிசன் ரவுட்டு கோடன் லிஸ்ட்டு கொடுத்தா இதுதான் நம்மளோட ரவுட்ஸ்லாம் வருது. இதில் தான் இந்த எடிட் இருக்குல்ல, இந்த கார்லி பிரேசஸ் போட்டிருக்கல, அந்த எக்ஸ்பென்ஷன் இருக்குல்ல, இதுக்குள்ள தான் நம்ம ஐடியா உதிச்சு வச்சு அனுப்புவோம். அது எப்படி அனுப்புறதுன்னா, ஃபஸ்ட்டு இங்கே நம்ம இந்த ரவுட்டை எழுதிடணும். இந்த ரவுட்டை பேர் என்ன, எக்ஸ்பென்சஸ் டாட் எடிட். உங்களுக்கு லாராவெல்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ரவுட்டுக்கு முன்னாடி இதை வந்து லேட் டெம்பரேட் இன்ஜின் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு டபுள் கார்லி பிரேசஸ் உள்ளக்க வந்து என்ன கொடுக்கணும்னா எக்ஸ்பென்சஸ் டாட் எடிட்டு. இப்போ இங்கே தான் நம்ம ஐடியா பாஸ் பண்ணோம். எப்படின்னா ஒரு அரே வேல்யூக்குள்ள ஐடியா பாஸ் பண்ணோம். டேட்டா ரிசீவ்டு இருக்கா. இப்போ இங்கே நான் ஒரு எரர் பண்ணி காட்டுறேன். இங்கே எக்ஸ்பென்ஷன் இருக்கா, இந்த எக்ஸ்பென்ஸ் தான் இங்கே நேமாக இருக்கணும். ஆக்சுவலாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்கள் அதுவே காட்டு, இந்த எக்ஸ்பென்ஸ் ஆப்ஜெக்ட் தான் பாஸ் பண்ணணும். பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா டேட்டான்னு சொல்லி கொடுத்துட்டு நேம் கொடுத்துட்டு, அதாவது ஒரு வேரியபிள் நேம் மாதிரி வச்சுக்கிறேன் கீ. இப்போ டாலர் டேட்டா ரிசீவ்டு ஹைஃபன் ஐடி கொடுத்துட்டேனா. இப்போ பாருங்கள், பிஹெச்பி ஆப்டிமைஸ் பண்ணிப்போம். எப்போதுமே சில நேரத்தில் ரவுட்ஸ் கிளியர் ஆகாமல் இருக்கிறதுக்கு பிஹெச்பி பார்ட்டிசன் ஆப்டிமைஸ் கொடுத்தா கான்ஃபிக் ரவுட்ஸ் எல்லாமே ஆப்டிமைஸ் ஆயிடுச்சா. இப்போ அந்த பேஜுக்கு போவோம். இப்போ பாருங்கள், மிஸ்ஸிங் ரிக்வயர்டு பேராமீட்டர் ஃபார் ரவுட் எக்ஸ்பென்சஸ் டாட் எடிட்டு. இப்போ பேராமீட்டர் மிஸ் ஆகுன்னு இருக்கா, அதான் இந்த பேராமீட்டர் தான் மிஸ் ஆகுன்னு சொல்லுது, எக்ஸ்பென்ஸ். ஆக்சுவலாக நம்ம இங்கே பாஸ் பண்ணுறது என்னென்னா எக்ஸ்பென்ஸுங்கிற ஒரு கீயை பாஸ் பண்ணுறோம். அந்த பேராமீட்டர் ஃபஸ்ட்டு இங்கே ரிசீவ் ஆகும். ஆக்சுவலாக இதை கிளிக் பண்ணுறப்ப அந்த ரவுட்டுக்கு ஆக்சுவலாக இதுதான் அந்த ரவுட்டு. அந்த ரவுட்டுக்கு நம்ம ஒரு வேல்யூ இங்கேருந்து வியூவிலேருந்து வரணும். ஆக்சுவலாக ஏன்னா இங்கேருந்து அந்த வியூ எடுத்துகிட்டு போகுது. ஆல்ரெடி டேட்டாபேஸ் கனெக்ஷன் இருக்கனால திங்க் இட் அஸ் இண்டெக்ஸ் பேஜ் டேட்டாபேஸ் கனெக்ஷனோட இருக்குது. அதில் ஐடியை நம்ம வாங்கி இந்த எக்ஸ்பென்ஸுக்கு ரெக்லிக்குள்ளே அமிச்சாதான் அது போய் என்ன பண்ணால் எடிட் ஃபங்க்ஷனில் போயிட்டு அந்த ஐடியை கொடுத்து எடுத்துகிட்டு வரும். சரி, இப்போ பாருங்கள் வரல, எக்ஸ்பென்ஷன் இங்கே கொடுக்குறேன். இப்போ போய் பாருங்கள் வந்துச்சு பாருங்கள். இப்போ எடிட் கொடுத்தா கீழே பார்த்தீங்கன்னா பாருங்கள், கீழே லெஃப்ட் சைட் கார்னரில் பாருங்கள், எக்ஸ்பென்சஸ் /1 எடிட் எக்ஸ்பென்சஸ் /2 எடிட் எப்படி வருது. இந்த இங்கே கீ என்ன கொடுக்குறீங்களோ, இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அந்த பேராமீட்டரில் ரவுட்ஸ் நீங்கள் தனியாக டிஃபைன் பண்ணாலும் சரி, இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அது இங்கே இருக்கணும். ப்ளஸ் இந்த டேட்டா ரிசீவ்டு ஐடி கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஐடி கொடுக்காம இப்போ நான் டைப் கொடுக்குற மாதிரி அந்த டைப் ஃபங்க்ஷன் பாருங்கள், எக்ஸ்பென்ஸுங்கிறது டைப்பு, இங்கே எக்ஸ்பென்ஸுங்கிறது டைப்பா. ஆக்சுவலாக அதுதான் கான்செப்ட்டு. நீங்கள் என்ன வேணுமோ கொடுக்கலாம், பட் ஐடியை வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோங்கிறதுனால ஐடி. ஸோ இப்போ இந்த ஐடியை கொடுத்தாச்சு. இப்போ அந்த ஐடி ஆக்சுவலாக எங்கே போகணும்னா அந்த எடிட் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோலில் எடிட்டுக்கு போகணும்.
எடிட்டுக்கு போயிட்டு இது என்ன பண்ணால் எடிட் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பண்ணால் ஐடியா கண்டுபிடிக்கணும். எக்ஸ்பென்ஸ் அந்த ஐடியா அங்கேயே இருக்குது. எக்ஸ்பென்ஸ் கோலன் ஃபைண்ட் ஆர் ஃபெயில்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து $id அப்படின்னு கொடுத்துருவோம். இதை கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், $expense data அப்படின்னு கொடுத்துருவோம். இதை டிடி பண்ணி பார்ப்போம். அதாவது நம்ம வாங்குகிற ஐடி வந்துருச்சா இல்லைன்னு செக் பண்ணுறோம். அங்கேருந்து வந்து செக் பண்ணிட்டு அடுத்து நம்ம வியூவில் இந்த எக்ஸ்பென்ஸ் டேட்டா போட்டுட்டா போதும். பாஸ் ஆகிடும். இதாச்சா எடிட் ப்ளஸ் பண்ணால் இப்போ பாருங்கள் நம்மளோட இது வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸில் இருக்கும், ஒரிஜினல் இருக்கும். காரு இதெல்லாம் வந்துருச்சா, இதுலேயும் பாருங்கள் இருக்கும். இப்போ நம்மளோட வேலை என்னென்னா இதை வாங்கியாச்சு. இந்த எக்ஸ்பென்ஸ் டேட்டாவை ரிட்டன் எங்கே அனுப்பணும், வியூ எடிட்னு நம்மள்ட்ட ஒரு பேஜில் கொடுத்துட்டு இந்த வேல்யூ அரேவை பாஸ் பண்ணிடணும். காம்பேக்ட்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதை அரேவை மாற்றி அனுப்பிச்சி விட்ருவோம் எல்லாத்தையும். அதில் வந்து எப்படி போகிறதுன்னு தெரில, பட் நான் எப்படி போக போகிறேன்னா அரே ஃபஸ்ட்டு எப்படி கொடுத்து பார்ப்போம், $expense data கொடுத்து பார்ப்போம் நமக்கு வருதா இல்லைன்னு. அதுக்கு முன்னாடி எடிட் பேஜ் ஒன்று ரெடி பண்ணும். சில எடிட் பேஜ் இன்சர்ட் பேஜ் எல்லாம் ஒன்று தான். நம்ம வேல்யூ கொடுத்து மாற்றிக்கணும். எடிட் .blade.php கொடுத்துட்டு கிரியேட் இண்டெக்ஸ் இருக்குல்ல, இண்டெக்ஸ் இல்லை கிரியேட்டில் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அதை பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா எக்ஸ்பென்சஸ் ஸ்டோரில் அந்த அப்டேட் பண்ணுறோம். என்ன பண்ணால் என் வேல்யூன்னு ஒரு காலம் இருக்குல்ல, அதுக்கு போகணும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் ப்ராசஸ் ஆகி போகலான்னு செக் பண்ணணும். காம்பேக்ட் ஆர்கன் மஸ்ட் பி ஸ்ட்ரிங் ஆர் அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் சொன்னீங்களா. இந்த எக்ஸ்பென்ஸ் டேட்டா வந்து நம்ம எப்படி கொடுக்கணுன்றது காம்பேக்டில் இப்படி கொடுத்தா போதும். வேரியபிள் தான், அந்த ஸ்ட்ரிங்காக அந்த அரே ஸ்ட்ரிங்காக அனுப்பிச்சிடுவோம், அதில் அரேவை மாற்றிடும். மிஸ்ஸிங் பேராமீட்டர் அவுட் எக்ஸ்பென்சஸ் டாட் அப்டேட். ஓகே அந்த எக்ஸ்பென்சஸ் டாட் அப்டேட் இருக்குல்ல, அதில் பேராமீட்டர் மிஸ் ஆகுது. ஸோ அதை இப்போதைக்கு எடுத்துருவோம். ஓகே இப்போ இது வந்துருச்சா, நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோலரில் இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா காம்பேக்ட் ஒரு அரேவா இது ட்ரீட் பண்ணும். அதனால் நம்மளோட டேட்டாவை இதுக்குள்ளே நார்மலாக ஸ்ட்ரிங் வடிவில் போட்டால் போதும். அது இதை ஒரு நம்ம நார்மல் அரே கான்செப்ட் படி அது பிரித்து எடுத்துக்கும். எப்படின்னா இது எக்ஸ்பென்ஸ் டேட்டா டாட் டைட்டில் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதனால் நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாகிடும். டைட்டில் அடுத்ததுன்னு சொல்லி இதை வந்து ஒரு அரேவை மாற்றிடும். இப்போ நம்மள்ட்ட இருக்காது ஒரு வேல்யூ செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது, அதை வந்து இதை அரேவாக மாற்றி வச்சுக்குவோம். நம்ம அந்த அரேவை இங்கே ஃபெச் பண்ணிக்கணும். எப்படி காட்டுறேன் இப்போ எக்ஸ்பென்ஸ் டேட்டான்னு இருக்கா, அதே தான் எக்ஸ்பென்ஸ் டேட்டா பிளேட் டெம்பரண்ட் என்ஜின் அக்செப்ட் ஆகாத டபுள் கோலி பிரஸ். இப்போ டைட்டில் வச்சுக்கோங்க, டைட்டில் வரும் கார் வந்துடுச்சு. இதே கான்செப்ட் தான் எல்லாத்துக்குமே. டைட்டில்
டிஸ்கிரிப்ஷன் இந்த வேல்யூ இன்கம் இருக்கா, இங்கே தான் என்ன பண்ணணும்னா வேற மாதிரி கொடுக்கணும். அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போதைக்கு வைப்போம். அது எப்படின்னா நல் கொலேஷன் ஆப்ரேட்டர்னு இருக்கும். அது கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் காட்டுறேன். இதை ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அதாவது அது அரேவாக இருந்துச்சு. அதில் எது இருக்குன்னு நம்ம செக் பண்ணி கொடுக்கணும். எக்ஸ்பென்ஸ் டேட்டா டிஸ்கிரிப்ஷன் எப்படின்னா இது மாதிரி பண்ணுவாங்க. செக் பண்ணி சொல்கிறேன். வெயிட். ஆக்சுவலாக இப்போ நமக்கே ஒரு குழப்பம் இல்லை. இப்போ என்ன குழப்பம்னா எக்ஸ்பென்ஸ் டேட்டா டைப்பு. இப்போ பாருங்கள், இப்போ வந்து எக்ஸ்பென்ஸ் பாருங்கள், இப்போ $எக்ஸ்பென்ஸ் ஹைஃபன் டைப் அப்படின்னு கொடுத்தா இங்கே எப்படி வேல்யூ என்ட்ரு ஆகும்? ஆக்சுவலாக நம்ம இங்கெல்லாம் வேல்யூ ஃபீல்டுக்குள்ளே கொடுத்துருவோம். பட் இங்கே வேல்யூ இன்கம் இருக்குது. இந்த இடத்துல நம்ம எக்ஸ்பென்ஸ் டைப் வேல்யூ இன்கம் இங்கே கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேயுமே அது இன்கம்மாக இருந்தால் இன்கம்னு வரும் டேட்டாபேஸ்லேருந்து. இங்கேயும் இன்கம்மாக இருந்தால் இன்கம் வருது. நான் சொல்கிறது புரியுதா? எப்படின்னா இப்போ இதை எடுத்துட்டேன், இது மாதிரி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு செக் பாக்ஸ்லையுமே எனக்கு என்ன வந்துடும்னா ரெண்டு ரேடியோ பட்டன்லையுமே அதோட வேல்யூ வந்துடும். ஸோ ரெண்டுலேயுமே வந்து டிக் பண்ணுற மாதிரி ஆகும். ஏதாச்சும் ஒன்றா டிக் ஆகும். ஏன்னா ரெண்டுமே இன்கம் கொடுக்குறப்ப வேல்யூங்கிறது இப்போ அந்த நேம் ஈக்குவல் டைப்பு. பட் நம்ம இங்கே வேல்யூ கொடுக்குறது இன்கம் அங்கே வரும். நம்ம அதை கிளிக் பண்ணி வேல்யூவை சென்ட் பண்ணிக்கிட்டுருவோம். ஆக்சுவலாக ரேடியோ பட்டனுங்கிறது என்ன, கிளிக் பண்ணுறோம், அது அந்த வேல்யூவை எடுத்துகிட்டு போய் அங்கே சப்மிட் பண்ணுவோம். ஸோ இப்போ நமக்கு வேல்யூ வந்துருச்சு. அந்த வேல்யூவை அந்த ரேடியோ பட்டனோட செக் பண்ணி வைக்கணும். அவ்வளோதான். வேல்யூ நம்ம என்ட்ரு பண்ணுறத வேல்யூவை வச்சு இந்த ரேடியோ பட்டனை செலக்ட் பண்ண வைக்கணும். செலக்ட் பண்ண வைக்கணும்னா இங்கே செக்குடுன்னு ஒன்று இருக்குது. செக்குடுன்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக அதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா செக்குடுன்னு ஒரு ஆப்ரேட்டர் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இதில் ஃபங்க்ஷன் இருக்குது. அதை வச்சு நம்ம இந்த ரேடியோ பட்டனை செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி சாரி இது இல்லை, இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன் கண்டிஷன். இந்த கண்டிஷன் சரியாக இருந்தால் இது ட்ரூனா இதை எடுத்துக்க, இல்லைன்னா இதை எடுத்துக்க. அதுதான் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன் கோடு. இப்போ எக்ஸ்பென்ஸ் டேட்டா டைப் வந்து ஈக்குவல் டு இன்கமாக இருந்தால் செக் பண்ணிடு. செக்குடுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த ரேடியோ பட்டன் வந்துடும். ஆக்சுவலாக செக்குடுங்கிறது HTML ஃபங்க்ஷனான்னு கேட்டால் ஆமான்னு தான் நான் சொல்வேன். என்ன பொறுத்தவரைக்கும் செக்குடுங்கிறது HTML தான். எப்படி ஒரு ரிக்வயர்னு ஒரு டைப் வைக்கிற மாதிரி அது ஒரு ஆட்ரிபியூட். அந்த ஆட்ரிபியூட் வந்து என்ன பண்ணோம்னா ரேடியோ பட்டனை டிக் பண்ணி விட்டுரும். இப்போ பாருங்கள், எக்ஸ்பென்ஸ் டைப் ஈக்குவல் டு ஹைஃபன் இன்கம் கொடுத்துட்டு ஹைஃபன் செக்குடு. ஒருவேளை செக்குடு இல்லைன்னு வச்சுங்களேன், இன்கமாக இருந்தால் செக்குடு, இன்கமாக இல்லைன்னா அந்த டைப்பு எம்டி ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணிட்டு போயிடு. எம்டி ஸ்ட்ரிங்னா இங்கே வந்து அப்படியே எம்டியாக போயிடும். ஸோ வந்து இந்த நேம் அப்படி இருக்கும். பட் செக்குடு அந்த ரேடியோ பட்டன் செக் ஆகும். இதே கான்செப்ட் தான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பென்ஸாக எப்படி இல்லை, இதுதான் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் கண்டிஷன் செட் ஆனிச்சுன்னா இதை போட்டுருங்க. கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் இதை போட்டுருங்க. அவ்வளோதான். இதுதான் சிம்பிளான எடிட்ட ஒரு ரேடியோ பட்டன். த்ரெட்டில் ரேடியோ பட்டன் யூஸ் பண்ணுறது இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். இப்படி தான் வந்து சிம்பிளாக பண்ண முடியும். பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம போய் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும்.
பாருங்க சின்டாக்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் சிங்கிள் ஸ்ட்ரிங்கில் போய் செக்டு எக்ஸ்பெக்டிங் க்ளோசிங் க்ளோஸ் டைம் விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம் க்ளோஸ்டா இருங்க பார்ப்போம். என்ன க்ளோஸ்டு? ஆ ஆ ஆ பாருங்க கொஸ்டின் மார்க் விட்டுட்டேன். இன்கமா இருந்தால் அன்எக்ஸ்பெக்டட் சிங்கிள் கோட்டர் ஸ்ட்ரிங் எக்ஸ்பெக்டிங் க்ளோஸ்ட் பட் க்ளோஸ்ட் இல்லை ஆக்சுவலாக வந்து கொஸ்டின் மார்க் வரும். இப்போ கூட ரீலோட் அன்டிஃபைன்டு வேரியபிள் டாலர் எக்ஸ்பென்ஸா? ஓ சாரி எக்ஸ்பென்ஸ் டேட்டா நம்ம வச்சுக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்துருச்சா. இப்போ திருப்பி கூட நான் ஹோம் போகிறேன், ரீலோட் கொடுக்குறேன், ரெண்டாவது எடிட் பண்ணுறேன். இந்த எக்ஸ்பென்ஸ் வந்துருச்சு, பாட் வந்துருச்சு, வேகன்சி. இப்போ அதை சப்மிட் பண்ணால் அப்டேட் ஃபங்க்ஷன் நமக்கு ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அப்டேட் ஃபங்க்ஷனை பார்க்கலாம். இப்போ எடிட் ஃபங்க்ஷன் எடிட் பட்டன்லாம் பார்த்தாச்சு. இதுதான் அந்த கோடு. உங்களுக்கு புரியுதா? எக்ஸ்பென்ஸ் டைட்டிலு, எக்ஸ்பென்ஸ் டிஸ்கிரிப்ஷன், எக்ஸ்பென்ஸ் டைப்பு, எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோலரில் போயிட்டு நம்ம ஃபைலில் கொடுத்த ஐடியா வாங்குகிறோம், ஐடியா அரேவா பாஸ் பண்ணுறோம், வியூக்குள்ளே வியூன்னு சொல்லி கொடுத்து அதில் பாஸ் பண்ணுறோம். அடுத்தது நம்ம அப்டேட் ஃபங்க்ஷன் பண்ணணும். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஈஸியாக ரவுட்டு இந்த ரவுட் லிஸ்ட்டில் பண்ணது. அது வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும், ரவுட் ரிசோர்ஸஸ் வரும். இது கிளிக் பண்ணேன், அது பாஸ் ஆகுது. இண்டெக்ஸ் பேஜில் நம்ம அந்த ஐடியோட வேல்யூ கீக்கு பாஸ் பண்ணுறோம் வேல்யூவை. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வருது. இதை சிம்பிளாக எடிட் மெத்தட் நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுறோங்கிறத பார்த்தோம். குட் பாய் பாய்.